எங்க ப்ராப்ளம் டெஸ்ட் மேட்ச்ல ஆரம்பிச்சுன்னு நான் சொல்றேன். கிரேட் வண்டர்ஃபுல் கௌதம் கம்பீர் ரோஹித் சர்மா வந்து வாஃபுல்லா ஒரு ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் அடுத்த மேட்ச் உட்கார வச்சுட்டு ஆடுவாங்களா சார் அப்போ? எல்லா பேட்டும் பிளேம் பண்றேன். ஏன்னா ஏதாவது ஒரு பால் கோலி கவர்டரை வழி பாத்தீங்களா? கரெக்டா 4 போய் பாத்தீங்களா இந்த சீரீஸ்ல? விச் மீன்ஸ் சோ குவிக் சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட்ல எதுக்குன்னு எனக்கு புரியுது. குவிக் சிங்கிள் சேர்த்து என்ன பண்ண போறீங்க? ஏதாவது வந்து நம்ம அந்த வீட்டுலலாம் குப்பையெல்லாம் கத்திக்கிட்டு ஒரு ஒரு பேப்பர் போட்டு மாதிரி பண்ணி தூக்கி போடுவோம்ல, அந்த மாதிரி பிடிக்கிறார் பால. நம்ம என்ன பண்றோம்? வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பின்னர் டீம் வச்சுன்னு பிச்சு போய் ஆராய்ச்சி லென்ஸ் வச்சுன்னு இப்போ மாட்டு பொங்கல்ல மாடை காட்டுற மாதிரி நேஷனல் லைனை வச்சு லைன் மாடுக்கு போல லைனை காமிச்சுன்னு இருக்காங்க. இதே மெல்பர்ன் கிரவுண்ட்ல தனக்கு எல்பிடபிள்யூ கூட்ட உடனே இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு அப்படி ஒரு நியூ இயரா இது அமையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு சார். ஏன்னா வந்து நம்ம ஒரு 9:10 மணி வரைக்கும் இந்த டெஸ்ட் தப்பிச்சிரும் போன சிட்னி மாதிரி அப்படின்னு நினைச்சா இல்ல, ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியா அப்படியே காமிச்சிட்டாங்களே சார். மார்க் ஆண்டனி பிரச்சனை பண்ணினே இருந்தா தானே பாஷாவுடைய பவர் தெரியும். அதனால அது வரும், பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தாண்டி ஷூரா ஈக்குவல் பண்ணிட்டோம், சீரியஸ் 2-2 ஆகிடும் சார். ஆனா எனக்கு என்ன இந்த மேட்ச்ல தோணுச்சுன்னா வந்து இந்த மெயின் பிளேயர்ஸ், அதாவது வந்து இந்தியாவோட கோர் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து சுத்தமா பர்ஃபார்மே பண்ணலையே சார் இந்த சீரியஸ் ஃபுல்லா. ரோஹித் சர்மா வந்து வாஃபுல்லா ஒரு ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் அடுத்த மேட்ச் உட்கார வச்சுட்டு ஆடுவாங்களா சார் அப்போ? அது தெரியல. எல்லா பேட்டும் பிளேம் பண்றேன். ஏன்னா எல்லா பாலையும் ஃப்ரண்ட்ல போய் காலை வச்சு ஆடவே முடியாது சார் கிரிக்கெட்டிங்க. அவன் மீட்டிங்ல கிளியரா ஏதாவது ஒரு பால் கோலி கவர்டரை வாடி பாத்தீங்களா? கரெக்டா 4 போய் பாத்தீங்களா இந்த சீரீஸ்ல? விச் மீன்ஸ் மீட்டிங்ல கிளியரா டிசைட் பண்ணிட்டாங்க அவங்கள காலை ஃப்ரண்ட்ல வைக்க விடாதீங்க. எல்லா பாலும் ரெப்புக்கு பவுன்சர் பவுன்சர் ஷார்ட் பிஸ்ட் வெயிஸ்ட் செஸ்ட் இதுக்கே போடுங்க. ஃபுல்லா தைப்பாடு கட்டி ஆட்டோன்னு போட்டாங்க. அப்ப நீங்க எப்படி ஃப்ரண்ட்ல போய் கிரிக்கெட் ஆடுவீங்க? ஸோ டெக்னிக்கலி பேட்டிங் கோச்சை கேட்கிற கேள்வி, ஏன் பேக் ஃபுட்ல இப்படி போய் கவாஸ்கர் டெண்டுல்கர் விஸ்வநாத்லாம் ஆடினாங்களே, அந்த மாதிரி ரைட் ஆன் த பேக் போய் ஏன் உங்க பிளேயர்ஸ் ஆடவே மாட்டேன்றாங்கன்னு கேட்குறேன். அப்படி நீங்க ஆடாத வரைக்கும் இந்த மாதிரி சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸே பண்ண முடியாதுன்ற. மற்ற மேட்ச் வின் பண்ணுவோம், இதை ரெக்டிஃபை பண்ணிப்போம், இல்லைன்னு சொல்லல. ஃப்ரண்ட்ல கமிட் ஆயின்னு கிரிக்கெட் ஆடினே இருந்தா டெக்னிக் ப்ராப்ளம். கடைசியில வர பேட்டர்ஸ் ஒரு 7, 8, 9, 10 அவங்களுக்கு டெம்பரமெண்ட் ப்ராப்ளம். எனக்கு பதில் தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு தான் கேள்வியே தெரியலையே அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். சார் மெல்பர்ன்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா தோக்கவே இல்லை சார். கடைசியா டோனி ரிட்டையர்ட் ஆன அந்த டெஸ்ட் மேட்சும் டிராப் பண்ணிட்டோம். அடுத்த 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச் வந்து எனக்கு யாரை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்ததுன்னா, ஒரு புஜாரா மாதிரி ராயனா மாதிரி ஒரு பிளேயர் இருந்திருந்தா இந்த மேட்சே வந்து ஒரு ஒரு மாதிரி கையில இருந்திருக்குமோன்னு தோணுச்சு சார். ஏன்னா யாருமே வந்து நீங்க சொன்ன மாதிரி பேக் ஃபுட் போய் கட் ஆடணும்னே ட்ரை பண்ண மாட்டாங்களே சார். ஆமா, டெம்பரமெண்ட் இப்போ பரபரப்பு வந்து கேப்சர் பண்ணிடுச்சு மைண்ட. பரபரப்பு பரபரப்பு T20 பரபரப்பு, ஓடிஐலயும் ஸ்ட்ரோக்ஸ் கடைசி 10 ஓவர் பரபரப்பு. டோட்டலா ரிலாக்ஸ்டா எங்க ஆடலாம்? டெஸ்ட்ல தான் ஆடணும். டெஸ்ட்ல வந்து கிட்டக்க 8 பேர் நிக்கிறாங்க. கிட்டக்க ஃபீல்டர்ஸ் நின்று கிரீட் ஆடுறதே போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. டெஸ்ட் மேட்ச்ல ஒண்டிதான் இருக்குது. அப்ப என்ன ஆகுது? பிச்சு சேலஞ்சா இருக்கும்போது பேட்டர்ஸுக்கு ப்ராப்ளம். பிச்சு நார்மலா நம்ம ஊர் மாதிரி முட்டிக்கு மேல வரலன்னா பிரச்சனையே கிடையாது. காலை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு நாங்க தாதா, நாங்க வந்து பந்து அன்னைக்கு நாங்க வந்து 2 கையை விட்டு அம்பனே தும்பனே இக்க தூஜே கேலேன்னு பாட்டு பாடுவோம். ஆனா ரங்கநாதன் சீட்ல இருக்கிற பீக் தீபாவளி டிராபிக்ல வண்டி ஓட்டு நட என்ன கீழே வந்துருவோம். எங்களுக்கு சாமர்த்தியம் கிடையாதுன்ற மாதிரி இருக்கு. ஸோ பேட்டர்ஸுக்கு சேலஞ்ச் இருக்கிற இடத்துல நீங்க ஆடி காமிச்சா பிஸ்டா நிதிஷ் காமிக்கிறார். இது பார்டர் கவாஸ்கர் டிராஃபியா இல்ல நிதிஷ் பும்ரா டிராஃபியான்னு எனக்கு தெரியல சார் அதே ரெண்டு மாதிரி பேர் ஆமா சார், அவங்க 2 சாரி பேர் ரெண்டு தான் பேர் சார். டென்னிஸ் இல்ல 2 பேர் டென்னிஸ்ல டபுள்ஸ் ஆடுற மாதிரி கிரியேட் ஆடி இருக்கும். சார் ஜெய்ஸ்வால கூட சேர்த்துக்கலாம் சார். இன்னைக்கு அவரு இந்த மேட்ச் ஜெய்ஸ்வால் இல்லைன்னு சொல்லல. ஜெய்ஸ்வாலால 80-90 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குன்னா அவர் அவுட்டே ஆகக்கூடாது எந்த இடத்துலயுமே. குரூஷியலான இடத்துல அந்த ரன் அவுட் ஸ்டூபிட் ரன் அவுட் அந்த மாதிரிலாம் டெஸ்ட் மேட்ச்ல ஆடிந்தா நார்மலா கோச்சஸ் சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கிற கிரிக்கெட் அந்த காலத்துல இருந்து நான் இந்தியன் ஸ்கூல் சவுத் ஜோன்ல ஆடினேன். அப்போ கோச்சஸ் எப்ப பார்த்தாலும் சொல்றது என்ன? ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல பால் ஆடுற பேட்டர் ஆடினாருன்னா அவர் சொன்னதை நீ கேட்கணும். நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி பால் போச்சுன்னா நான் ஸ்ட்ரைக்கர் சொன்னதை கேட்கணும். இவர் பின்னாடி திரும்பி பார்த்திருக்காரு, இவர் தான் டேஷ் பண்ணின்னு போவார் எல்லா சிங்கிளுக்கும். இவர் எதுக்கு பின்னாடி பார்க்கணும்? ஓகே, சோ குவிக் சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட்ல எதுக்குன்னு எனக்கு புரியல. குவிக் சிங்கிள் சேர்த்து என்ன பண்ண போறீங்க? கம்ஃபர்டபுள் சிங்கிள் தான் எடுக்கணும். அது குவிக் சிங்கிள் எடுக்க போகும்போது தெரியுது பரபரப்பு தான் இருக்கு மைண்ட்ல. சார் அதே மாதிரி இந்தியாவோட போலிங் இதுல வந்து ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருந்தது சார். ஒரே ஒரு ஆள் அந்த மனுஷன் மொத்தத்தையும் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. மத்த யாருமே வந்து இப்போ சிராஜ் எல்லாம் வந்து இந்த 4 டெஸ்ட் கிட்டத்தட்ட ரொம்ப வாஃபுல்லா இருக்க, வாஃபுல்லான்னு கூட சொல்ல முடியாது, அவருக்கு பாலே விழலையே சார். சிராஜ் வந்து நம்ம அந்த வீட்டுலலாம்
குப்பையெல்லாம் கசக்கிட்டு ஒரு ஒரு பேப்பர் போட்டுல மாதிரி பண்ணி தூக்கி போடுவோம்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்கிறாரு பால. இப்படி எனக்கு புடிச்சு தெரிஞ்சு போறாரு சார். அவர் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. நான் அதை டினையே பண்ணல. எனக்கு பயம்படுது. இப்போ ஒரு சீமிங் விக்கெட் ஃபாஸ்ட் பவுலிங் ஹெல்ப் பண்ணுது. அப்ப சீம் இப்படி பிடிச்சி நீங்க வந்து ராணாவை பாருங்க, நிதிஷ்குமார் பாருங்க, பும்ரா எல்லாம் பாருங்க, சமி சார். இப்படி இருக்கு. ஷமி ஆப்வியஸ் பாடல, நான் சொல்லல. அவங்க எல்லாம் இப்படி சீம் பிடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கை இப்படி இருக்கும் 2 பேர்ல. எல்லா பாலும் இப்படி பிடிச்சுன்னு போட்டா அது என்ன பால், நல்ல பால் வந்தாலும் ஆனா வரும் கேரண்டியே கிடையாது. ஓடி ஓடி வந்து பிளைண்டா மெஷின் மாதிரி ஏத்திட்டு இருக்கிறதுல பாயிண்டே கிடையாது. இப்ப பாருங்க, ஒரு பும்ரா தான் நமக்கு, அவங்களுக்கு 3 பும்ரா. இவரு நம்ம ஸ்டாருக்கு பவுன்சர் போடுறாரு, பாடி லைன் போடுறாரு. நினைச்சா பேட் கமின்ஸ் பயமுத்தினே இருக்காரு பவுன்சர்ல. போலண்ட் ஹேசல்வுட்டுக்கு வர பதிலா வரவர் அவரும் பவுல் பண்ணி போட்டுருக்காரு. நம்ம என்ன பண்றோம், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பின்னர் டீம்ல வச்சுக்கின்னு பிச்சு போய் ஆராய்ச்சி லென்ஸ் வச்சுக்கின்னு எந்த பிச்சில் அஸ்வின் கரெக்டா போடுவாரு, எங்க சரியா போட மாட்டாரு. இங்க அங்க நேதன் லைனுக்கு 1 ஓவர் 1.5 ஓவர் கொடுக்குறாங்க. ஆனா அவரை வச்சுக்கினே இருக்காங்க ஆமா பாத்தீங்களா. சார். சார் இன்னைக்கு அவர் எடுத்தது குரூஷியல் விக்கெட் தானே சார். சைக்கலாஜிக்கலா நேதன் லைன் தான் டாஸ் பண்ணி கொஞ்சம் டீஸ் பண்ணுவாரு. ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு இவருக்கு ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஒரு திருப்பிட்டே இருந்தாரு சார். அந்த இதுலதான் இவங்க ஆடவே போனாங்க. மாட்டு பொங்கல்ல மாடை காட்டுற மாதிரி இவர நேதன் லைனை வச்சு லைன் மாடுக்கு போல லைனை காமிச்சுட்டே இருக்காங்க. நமக்கு சைக்கலாஜிக்கலாவும் பிளானிங் புவர். எங்க ப்ராப்ளம் டெஸ்ட் மேட்ச்ல ஆரம்பிச்சுன்னு நான் சொல்றேன். கிரேட் ஒண்டர்ஃபுல் கௌதம் கம்பீர் நியூசிலாந்து சீரீஸ்ல முதல் நாள் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ், அந்த முதல் நாளை பத்தி யோசிக்காம 5வது நாள் டேர்ன் ஆகும், டாஸ் ஜெயிச்சிட்டோமா அவங்க 5வது நாள் மாட்டுவாங்க. முதல் நாள் யார் மாட்ட போகுது, நாம. இதான் தமாஷா சொல்லுவேன். ஒரு படத்துல நினைவில் நின்றவன் ஒரு படத்துல கர்ச்சீப்ல மயக்கம் மருந்து கலந்துட்டு யாரையோ கிட்னாப் பண்ண போன்னு போயிட்டு இவருக்கு தும்பல இருந்து இவர் மூக்கல வச்சு, அது மாதிரி நமக்கு இன்னொருத்தருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேக் ஃபுட்ல போய் கிரிக்கெட் ஆடல, பேட்டிங் கோச் வந்து சொல்லணும் பேக்ல கிரிக்கெட் ஆடணும். ஏன் ஆட மாட்டேன்றாங்க, எல்லாரோட மூவ்மெண்ட்டும் ஃப்ரண்ட்ல இருக்கு. சைட்ல ரெகம்பேர் ஆங்கிள் கேமரா காட்டும்போது பாருங்க, ஃப்ரண்ட் ஃபுட் தான் முதல்ல வரும். 9 out of 10 பிளேயர்ஸ் வெரி ரேர். ராகுல் மாதிரி நிதிஷ் மாதிரி கொஞ்சம் பேக்ல போய் ஆடுறாங்க. ஆமா சார், கரெக்ட் சார். ரோஹித் சர்மா ஃப்ரம் த கிரீஸ் ஆடுறாரு, அரவரியா ஃப்ரண்ட்ல ஆடுறாரு. இதெல்லாம் பிச்சு சேலஞ்சா இல்லாத போது பிரச்சனையாவே தெரியாது பாஸ். நீங்க ஒரு காரை வந்து வெறும் ரோட்ல பார்க் பண்ணும்போது உங்க கார் இடைஞ்சலே கிடையாது. 10-15 பஸ் லாரி வரும்போது உங்க கார் தான் முதல் வில்லன். அதனால சேலஞ்ச் வரும்போது கிரிக்கெட் ஆடுறதுக்கான பழக்கத்தை நம்ம பண்ணிக்கணும். எப்ப பார்த்தாலும் லோக்கல் விக்கெட்ல முட்டி கீழே வர பால ஃப்ரண்ட்ல காலை வச்சு பிராக்டிஸ் கேம்ப்ல அடிச்சு கிரௌடு கத்தினே இருப்பாங்க. கிரௌடு ஒரு ஸ்டாண்ட் உள்ள அடிப்போம். கொஞ்சம் எகிரின்னு பால் இடுப்புக்கு நேரம் வரும்போது அங்க நம்ம பிரச்சனை. ஏன்னா இங்க சென்னை மாதிரி விக்கெட்ஸ்ல காலை ஃப்ரண்ட்ல வச்சு ஆடி பழகிட்டோம். அங்க நீங்க ஃப்ரண்ட்ல உங்க கால் எடுத்துன்னு வர விடமாட்டேன்றாங்க. 99 out of 100 deliveries that they bowl are aimed at your waist, at your chest. அது கிரிக்கெட் ஆட கத்துக்கணும். அந்த கவாஸ்கர், டெண்டுல்கர் ஆடி காமிச்சாங்க. விவிஎஸ், டிராவிட்லாம் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட்ல இல்ல. பேக் ஃபுட் பிளே போறாரு சார். இப்போ எனக்கு வந்து இந்த மேட்ச்ல நீங்க வந்து ஒரு ஒரு முக்கியமான இன்சிடென்ட், இந்த இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இல்ல இந்த இன்சிடென்ட் நல்லா இருந்தது அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க? எனக்கு இந்த சாம் கேன்ஸ்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆட்டு, இப்போ 2வது இன்னிங்ஸ்ல வந்து பும்ரா பண்ணது பயங்கரமா இருந்துச்சு சார். நானே பெரிய ஆனா பும்ரா என்ன பண்ணணும், சிரிச்சுனே போனதுக்கலாம். அந்த இவங்க மாதிரி வந்து சில்லறத்தனம் பண்றவங்க எல்லாம் சீண்ட விடாது. எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்றீங்க. என்ன நடந்தது, கடைசியில் வாஷிங்டன் சுந்தர் ஆடும்போது 8 பேர் சுத்தி நின்று கும்மி அடிச்சு தாண்டியா டான்ஸ் ஆடினானுங்க. அவரே டீஸ் பண்ணாங்க, வாஷி பிளே ரைட் பிளே லெஃப்ட்னு சொல்லிட்டு. அந்த நிலைமைக்கு நம்ம வச்சு கூடாது. அவ்வளவு நம்ம உதப்பாடலாம், தப்பே கிடையாது. உதப்பாடுறதுல பார்ட் ஆஃப் தி கேம். சின்ன வயசுல நடக்க கத்துட்டோம், 40 வயசுலயும் தடி விழுறோம். மீதி பேர் சிரிச்சா நமக்கு எப்படி இருக்கும், திருப்பி தடி விழாம எப்படி போய் பார்க்கணுமே தவிர இதெல்லாம் தாண்டி வருவோம். எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் லைஃப்ல. ஆனா ஒண்ணு, இந்த 9 பேர் சுத்தி நின்று கிண்டல் பண்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாது. இது நெக் டு நெக் போலாம், அப்ப அவனுக்கு கிண்டல் வராது. நம்ம சான்ஸே கிடையாது தலைவா. நாங்க வரைக்கும் அமைதியா தான் இருந்தாங்க. அமைதியா இருந்தாங்க. லபுஷான் எல்லாம் ஒண்ணுட்டாங்க போலிங் டெஸ்பரேட்டா. ஆனா நீங்க டென்ஷன் ஆனா நாங்க லெகம் பேர் ஒரு ஓவர் கொடுப்போம். இந்த ஸ்ட்ரெயிட் எம்பையர் அந்த போட்டு கிரௌட்லயே ஒருத்தர் கூப்பிட்டு கேட்ச் பிடிக்க சொல்லுவோம். அந்த திமிரை காமிச்சாங்க. அந்த திமிரு கொட்டம் அடங்கும், நியூ இயர்ல அடங்கும். கண்டிப்பா அடுத்த மேட்ச் எஸ்சிஜில காம்போம் யாருன்னு, அதுல டவுட் கிடையாது. பட் இது பார்ட் ஆஃப் த கேம். நான் அதனால குறை சொல்ல, இவங்க ஏஜ் இவங்க வீட்டுக்கு போனதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஓவரால் பேட்டர்ஸ் போலர் அஸ்வினை எடுக்கும் போது டர்னிங் விக்கெட்ல மட்டும்தான் அவரு, ஸ்பின்னிங் விக்கெட்ல மட்டும்தான் அவர் எடுப்போம், மீதி விக்கெட்ல அவரால் எடுக்க முடியாதுன்றீங்க. ஆனா அவன் நேரத்தில் எடுத்துனே இருக்கான். பேட்டர்ஸ்ல 7 பேருக்கு பவுன்ஸ் ஆட தெரியல. அப்ப நீங்க 7 பேர் இல்லாம 4 பேருக்கு தானே போனோம் இல்ல, ஏன் அந்த லெவல் வச்சுக்கிறீங்க? சோ பேட்டர்ஸ் தான் நாங்க அப்படியே பார்ஷியாலிட்டி. எப்படியா ஒரு நாள் அடிச்சுவாங்கப்பா, ஒரு நாள் அடிப்பாங்கப்பான்னு சொல்லினே இருப்போம். போலர்னா நாங்க லென்ஸ் வச்சு பார்த்துட்டே இருப்போம், எந்த மேட்ச் கரெக்டா போடுறது. இதான் இந்த மாதிரி திங்கிங்கே செலக்ஷன் கமிட்டில ரொம்ப புவரா இருக்குன்ற. நியாயமா கிரிக்கெட்டா பார்க்க தெரியல.
சார் இதுல அடுத்த மேட்ச்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ், மேபி கேப்டனே டிராப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்ல வந்து ரோஹித் சர்மா அடுத்த ஒரு மேட்ச் ஆடுவாரு, அதுக்கப்புறம் மேபி அவரோட கெரியர் டிசைட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா அடுத்த சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் கழிச்சு தானே சார். வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர். பிகாஸ் பும்ரா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சார் அப்படின்றதுக்காக பும்ராவே கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா கோலி 36 ஆல் அவுட் ஆன மேட்ச்ல கோலி ஆஸ்திரேலியால குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ரஹானே டேக் ஓவர் பண்ணி 2-1 அடிச்சிட்டோம். ஆமா, மைனஸ்ல ட்ரைனிங்ல இருந்து 2-1 அடிச்சிட்டோம். உடனே ரஹானே பண்ணிடலாம்னு சொல்ல முடியாது. ரோஹித் இஸ் பிரில்லியன்ட் கேப்டன், நோ டவுட் அபவுட் இட். இப்போ நம்மளோட ஃபார்ம் போகும்போது திங்கிங் ஃபார்ம்ல இருக்கும். மீதி 10 பேருக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நமக்கு மைண்ட் ஒர்க் ஆகாது. அந்த பிரச்சனை தான் ரோஹித்துக்கு. மத்தபடி கிரேட் கேப்டன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஃபார்ம், ஒரு மேட்ச் அவர் ரெஸ்ட் பண்ணிட்டு பும்ரா ட்ரை பண்ணி திருப்பி வரதுல ஒன்றும் தப்பு இல்லையே. யாரும் அவரை வந்து டிமாரலைஸ் ஆகிற அளவுக்கு யாரும் எதுவும் பண்ணல. ட்ரை பண்ணலாம், பும்ராவே கேப்டன்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப 2 மேட்சா பாக்குறேன், 2 இன்னிங்ஸா பாக்குறேன். ரோஹித் சர்மா T20 ஆடுற ஸ்ட்ரோக் பவுன்சர் இப்படி முன்ன கபில் தேவ் நடராஜர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது எப்போ ஆடுவாரு? ஆமா, கால தூக்கி ஆடுவார். அது எப்போ மிடில் இன் லீக்ல வச்சு ஆடுவார். ஆஃப் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போகும்போது இப்படி ஆட மாட்டாரு. இந்த தோசை இருக்கிறது அதுல லாஸ்ட் டைம் அவுட். அது ஷார்ட் பாலுக்கு. இந்த தடவை குட்லைன் பாலுக்கு இப்படி ஆடி அவுட். இதெல்லாம் ஏன் வருதுன்னா T20ல நம்ம எப்படி வேணா இம்ப்ரோவைஸ் பண்ணலாம்னு வரும். இங்க இம்ப்ரோவைஸ் டெஸ்ட் மேட்ச்ல பண்ண முடியாது. அந்த மெரிட் ஆஃப் த பால், பிகாஸ் த பிட்ச் இஸ் a big challenge for batters, not for bowlers. It's a dream, it's a delight for bowlers. அப்படி இருக்கு பிட்ச். சார் எனக்கு வந்து ஒரு விஷயம் இதை நீங்க கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும். நிறைய கமெண்ட்ரி கேட்கும் போது இந்த 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 டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளேயர்ஸ் மேல ரொம்ப ஹார்ஷா இருந்தாங்களோன்னு தோணுது சார். நிறைய சுனில் கவாஸ்கர், ரிஷப் பண்ட் மேலேயும், இல்ல வந்து அவங்க வந்து சாம் கான்ஸ்டன்ஸ் இன்னும் அவர் ஒரு மேட்சே ஆடி முடிக்கல. ஒரு மேட்ச்ல ஒரு இன்னிங்ஸ்ல 60, அதுவும் வந்து அவர் பேட்டை விட்டாரு. அடுத்த இன்னிங்ஸ்ல சொல்லி எடுத்தாச்சு. ஆனா அவங்க பேக் பண்றாங்க அவங்க பிளேயர்ஸ். ஆனா நம்ம பிளேயர்ஸ் அப்படி பேக் பண்ண மாட்டோமே சார். இப்போ ரிஷப் பண்ட் வந்து இதே மாதிரி ஆடிதானே சார் போன கேபால ஜெயிச்சு கொடுத்தாரு. இதே ரிஸ்க தான் எடுத்தாரு. அப்ப ஏன் வந்து அது ரிஸ்கா தெரியல, இப்ப மட்டும் ரிஸ்கா தெரியுது சார்? கரெக்டா சொல்றீங்க. சினிமா நல்லா இருக்குன்னு சொன்னா தேங்க்யூ ஜின்னு வாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா உனக்கு என்ன தெரியும் நடிப்புன்னு கேட்பாங்க. அதுக்கு நமக்கு இது பாராட்டுறதுக்கு டேலண்டே வேணாம், குறவு சொல்றதுக்கு மட்டும் நம்ம குவாலிஃபைடா இருக்கணும். அது மாதிரி இதுல வந்து ரிஷப் பண்ட் அவர் கவாஸ்கர் டெக்னிக்கல் ஜீனியஸ். இப்ப கூட சொல்றேன், பேடு கட்டின்னு ஆட சொன்னீங்கன்னா பேக் ஃபுட்ல எப்படி கிரீட் ஆடுதுன்னு சொல்லி கொடுத்துருவாரு கவாஸ்கர். இப்ப கூட ஆடிடுவார், ஆடியே காமிச்சுடுவார். இவ்வளவு நான் ஒத்துக்கிறேன். கவாஸ்கர் மாதிரி டெக்னிக்கலி பிரில்லியன்ட் பிளேயர் ரொம்ப ரேர் இந்தியாவுக்கு பிறகுறது. GR விஸ்வநாதன் அவரும் டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பழைய வீடியோஸ்ல. ஹாஸ்டைல் போலிங், ஹெல்மெட் இல்லாத காலத்துல அவுட்ஸ்டாண்டிங், உடம்பு கிட்ட பின்னாடி போயிடுவாங்க. இதை நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்க வந்து கமெண்டேட்டர்ன்றவங்க பிளேயராகவும் ஆயிடக்கூடாது. பி ஸ்டாண்ட்ல கத்தின்னு இது கமலா ஆரஞ்சு தோல்வியை தச்சுங்கிறாங்க அவன மாதிரி ஆடக்கூடாது. நடுத்தரமா ஒரு லெவல்ல இருக்கும். நீங்க சொல்ல வர விஷயத்த அழகா புரியுற மாதிரி, ஆனா நான் யோசிச்சேன்னா தெரியும் நீங்க அதனால சரியா படிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும். நீங்க ஸ்டூபிட் நீங்க கத்தும்போது என்ன ஆகுது, உங்களுக்கும் ஸ்பான்டேனிட்டி, உங்களுடைய கண்ட்ரோலை மீறி நீங்க சில வார்த்தையை யூஸ் பண்றீங்கல்ல. விச் மீன்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க, சிச்சுவேஷன்ல என்ன ஆகணும்னே தெரியாம அவர் சுத்துறாரு நீங்க சொல்றீங்க. நீங்க சொன்னதா கரெக்ட். இதே 6 வந்தா ரைட்டு, இப்படி அடிச்சு இந்த பக்கம் போய் அவுட் ஆயிட்டா திட்டம். அதுதான் பிளஸ், அதான் மைனஸ், பாராடாக்ஸ் ரெண்டும் அதான். இப்ப அங்க என்ன சொன்னீங்க, சிச்சுவேஷன் நீங்க ஏத்த மாதிரி ஆடாது. ஹவு குட் யூ பிளே when you are playing for a country ன்னு கத்துறீங்க. you are representing a channel. உங்களை நாங்க இப்படி வச்சிருக்கோம், டாப் கிளாஸ் பிளேயர் சொல்லிட்டு. இப்ப நீங்க you are representing a great international channel, ஸ்டார் டிவின்ட்டு. அதை தவிர நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க எங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்தா, நீங்க திட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப நீங்களும் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதோ மாறிடுங்க நீங்கல்ல. அப்ப அவருடைய சிச்சுவேஷனுக்கு அவர் மாறல என்ன தப்புன்னு கேக்குறேன். நம்ம ரொம்ப காமா கரெக்டா அனலைஸ் பண்ண நம்ம திட்டலாம். நீங்க ஸ்டூபிட்னீங்கன்னா வேற யாராவது ஒரு சீனியர் வந்து ஸ்டூபிட் how can you comment like that in a commentator's box, people are watching you அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? இதே சுனில் கவாஸ்கர் இதே மெல்பார்ன் கிரவுண்ட்ல தனக்கு LBW கொடுத்த உடனே நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கிற சேத்தன் சவான கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டாரு. தப்பான டிசிஷன். அப்படியா ஆடாத வான் போறாரு, மேட்ச்ல இருந்து பாதியில போறாரு. பட் டூர்ல பாதியில எப்படி அஸ்வின் போலான்னு கேக்குறது. இது என்ன எனக்கு புரியல. எனக்கு அதுதான் சார் ஏத்துக்கவே முடியல. அப்புறம் நான் 1980-81 நான் காலேஜ் முடிச்சுட்டு இருந்த ஸ்டேஜ்ல ஒரு ரஞ்சி டிராபி மேட்ச்ல ரகுராம் பட் லெப்ட் ஆர்ம் இந்தியா காண்டார். அவரை கவுண்டரே பண்ண முடியல. ஸ்பின் கனாபலன் ஆகுது. இப்ப இந்த இஜாஸ் பட்டேல் அண்ட் சாண்டனர் போட்டாங்க மாட்டினார். இவர் போய் லெப்ட்ல ஸ்டான்ஸ் எடுத்து லெப்ட்ல பேட்டிங் ஆனார் பாஸ். இப்ப யாராவது எல்லாம் மீதி பேருக்கு பைத்தியம் ஸ்டூபிட்னு திட்ட முடியுமா? உங்களுக்கு அது கரெக்ட்னு தோணுச்சு அந்த இடத்துல. லெப்ட்ல ஆடினா நீங்க சர்வைவ் ஆயிடுவீங்கன்னு தோணுனதுதான் நீங்க அந்த இனோவேஷனை பண்ணீங்க, இம்ப்ரோவைசேஷன் பண்ணீங்க. இன்னொருத்தர் பண்ணும்போது நீங்க எப்படி திட்டுவீங்க? 60 ஓவர் ஆட்டு வேர்ல்ட் கப்ல 36 நாட் அவுட் வந்தீங்க. ஐ ஹேட் பேட்டிங் பிராக்டிஸ். நீங்க எனக்கு பிடிச்ச என்னுடைய ஃபேவரட் வெங்கட்ராகவன் கேப்டன்சில. அப்ப எவ்வளவு பேர் கோவம் வரும். சோ அதனால கமெண்ட்ரியில நீங்க சொல்லுங்க விஷயத்த.
அவர் இந்த ஸ்டேஜில் இப்படி ஆடினா எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லுங்க, எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவோம். நீங்க ஸ்டூபிட்னு ஒரு திட்டினீங்கன்னா அவரு செகண்ட் லைஃப் பாஸ். அவர் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு சார் வந்து ஆடுறாரு பாஸ் கிரிக்கெட். எனக்கு என்னன்னா ஆஸ்திரேலியன் மீடியாவே இப்ப வரைக்கும் ரிஷப் பண்ட் இங்க திரும்ப வந்து ஆடுறதே அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பாக்குறாங்க. அவங்க கமெண்டேட்டர்ஸே சொல்றாங்க. நீங்க கிரிக்கெட்ல தான் லைஃப், கேட்ச் விட்டா லைஃப்ன்றீங்க. அவர் லைஃபே கிரிக்கெட் ஒப்படைக்கிறாள் சார். அவர் இன்னைக்கு இங்க ஒரு வாங்கினார் சார், ஒரு பால் ஒரு பவுன்சர் செம்மையா வாங்கினார். தேய்ச்சிக்கு கூட இல்ல பாஸ். he plays for the country. சார் 23 உயிரை கேச்சஸ் சார் இந்த சீரியஸ்ல மட்டும். பிரில்லியன்ட் சார். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பாஸ். எல்லாருடைய நம்ம எது பிளஸ் பாயிண்ட் நினைக்கிறோமோ இட் பிகம்ஸ் மைனஸ். அதெல்லாம் நம்ம திட்டுறது தப்புன்ற. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு ஆண்டதுனால இப்படி போச்சு நீங்க அனலைஸ் பண்ணி நான் ஒத்துக்கிறேன். எது திட்டுறீங்க நீங்க? என்ன அப்ப நீங்க என்ன இந்தியன் ஃபேனா? நீங்க மும்பை இந்தியன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் நீங்க ஃபேன் காமிக்க கூடாது கமெண்ட்ரியில. நீங்க நடுவு நிலையா இருந்தீங்கன்னா பெட்டர் சார். சிட்னில 2-2 சார். ஐ ஃபீல் இட்ஸ் கோயிங் டு பி 2-2. நம்ம எப்போ வந்து எல்லாரும் கழுவி ஊத்துறோமோ அப்ப காமிச்சிடும், சூப்பர் ஃபார்ம் வந்துடும். நிதிஷ் குமார் ரெட்டி வந்து இட்ஸ் அ டார்லிங். இஸ் மை டார்லிங். பாஸ்ட் 2 சீசன்ஸ் தான் சன்ரைசர்ஸ் எடுத்தாலே நான் அவர் பத்தி தான் பேசுவேன். அவர் இந்தியாவுக்கு ஆட போறாரு, ஆல்ரவுண்ட் கெப்பாசிட்டி, பட் நாட் தி குட் bowling கெப்பாசிட்டி ஃபார் டெஸ்ட் மேட்ச். அது போறாது. பட் ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங் அவுட்ஸ்டாண்டிங். கேப்டனாவே ஆறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, இவர் எல்லாம் ஒரே கேட்டகரி. பட் இருந்தா கூட டெஸ்ட் வரும்போது ப்ரூவ் பண்ணி பியூட்டிஃபுல்லா காமிக்கிறாரு. ஆமா சார். அடி வாங்கினா கவலைப்படுறதுல ஸ்டே பண்றாரு, கரெக்டா அடி வாங்கிட்டு தெரிகிறார். எப்ப பார்த்தாலும் கன்சிஸ்டன்டா 50-60 அடிச்சுனே இருக்கிறதுனால இஸ் த பிரில்லியன்ட். ஹி இஸ் த டார்லிங். ஹில் பி த ஃபியூச்சர் டார்லிங் இந்தியன் கிரிக்கெட்ல. சார் நிதிஷ்குமார் ரெட்டி பத்தி ஒரு விஷயம் பேசுனீங்க சார். அந்த நிதிஷ்குமார் ரெட்டி அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அவரு இந்த சீரியஸ்ல அவரை பிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லாம் வந்து என்ன இது செலக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. நம்மளே கூட என்ன இது இவரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா சார், அடுத்த இப்போ பிப்ரவரி மாசத்துல வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வருது. இப்போ வந்து நீங்க ஹார்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாரையுமே வச்சுட்டு ஒரு 2-3 இங்கிலாந்து மாதிரி ஒரு 2-3 ஆல்ரவுண்டர்ஸோட நம்ம போலாம் போல இருக்கு சார். Yeah, you're right. T20 தான் பண்ணியானும். I can do anything. You want me to keep wickets, I'll keep. பின் போடணுமா போடுறேன், ஃபாஸ்டா போடுறேன், ஃப்ரண்ட்ல ஆடணுமா பின்னாடி, அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கும். அவங்க தான் ஆடணும் மேக்ஸிமம். ஏன்னா இப்போ வாஷிங்டன் சுந்தர் இப்போ உங்களுக்கு வந்து பேட்டிங்ல ஒரு பக்கம் அவரும் நிக்கிறாரு, இது பண்றாரு. சோ வந்து உங்களுக்கு ஒரு 6க்கு அப்புறம் ஒரு 3 ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தா நமக்கு நல்லது தானே சார் எப்பவுமே. You have to back with all rounders. All the 11 can bat, they can field, they can bowl. அப்படிதான். இன்னைக்கு தான் என்னோட குருநாதர் விவி குமார் லெக் ஸ்பின்ல தானே கேட்பேன். விவி சார், நீங்க உங்கள்ட்ட ஒரு கோச் ஒருத்தன் வந்தான்னா போலர் என்ன கேட்பான்? எனக்கு இந்த லெக் ஸ்பின், கூகுளி, பவுன்சர், ஷார்ட் பால் யாருக்கு எதுவுமே வேணாம் சார். 24 பால் பேட்லயே படக்கூடாது. நான் எப்படி பொண்ணு சொல்லுங்க தான் கேட்பான். அந்த மாதிரி எக்கானமி தானே மெயின் இப்ப T20. சார் எனி டிராப்பிங் சார் சிட்னில இந்தியா டீம்ல இருந்து உங்களோட கணிப்பு படி? கேஎல் ராகுல் மாதிரி பிளேயரை இந்த டிபேட்டுக்கே வரக்கூடாது. He is technically the best. ஆமா சார். கேஎல் ராகுல் சார் ஜெய்ஸ்வால் ராகுல் they won't drop சார். இப்ப எப்படி லாஸ்ட் மேட்ச் பிட்வீன் கோலி அண்ட் ரோஹித், நீங்க சொல்ற கோலி ஆடுவார் தான் தோன்றது. கோலி திருப்பி ஆடுவார். சார் எனக்கு என்னவோ அவர் இன்னும் ஐ திங்க் he has one cycle in இதுவே தோணுது சார். இன்னொரு இதுவே வருவாருன்னு தோணுது சார். அவர் ரொம்ப பெரிய பிளேயர், நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற பிளேயர். அந்த மாதிரி ஒரு பிளேயரை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பேட்ரியாட்டிக் பிளேயரை பார்க்கவே முடியாது. ஓகே, அவர் வந்து பார்டர்ல சோல்ஜர் மாதிரி விராட் கோலி எல்லாமே சொல்றேன். பட் மைனஸும் நம்ம சொல்லணும். இவ்வளவு பெரிய பிளேயர், ஒரு 50+ ஆவரேஜ் இன் ஆல் ஃபார்மேட்ஸ் இருக்கிறவரு ஏன் வந்து ஃப்ரண்ட்ல போய் கால் எடுத்து வைக்கிறாரு? இந்த மாதிரி ஷார்ட் பிச் டெலிவரிஸ் எனக்கு இன்னும் புரியல. இப்போ அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் நம்ம வந்து வேர்ல்டுல யாருமே கிடையாது வீக்னஸ் இல்லாம. வேர்ல்டு இருக்கிற பெஸ்ட் பிளேயர் அத்தனை பேர் அவுட் சைட் போட்டே இருக்கு. அதெல்லாம் கோலி தனியாலாம் சொல்லக்கூடாது. பட் இந்த பேக்ல போய் கிரிக்கெட் நல்லா ஆடுவாரு, அவர் ஏன் ஆட மாட்டேன்றான்றது எனக்கு புரியல. இதான் விஷயம். சார் ரொம்ப நன்றி சார். இந்த மேட்சை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நியூ இயர் அன்னைக்கு வந்து நியூ இயர் பிறந்தவனே இந்தியா வந்து அடுத்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இருக்கு, இந்த சீரியஸோட இது இருக்கு. ஸோ வந்து இதெல்லாமே வந்து சூப்பரா வந்து முடியணும்னு கேட்கிறேன் சார். அது கூட ஒன்னே மட்டும் கேட்கிறேன் சார். சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் போயிட்டாங்களே சார், மறுபடியும் அவங்களுக்கு செமிஃபைனல் போயிருந்தாங்கன்னா அவங்களே வேணாட்டு இருப்பாங்க. ஏன்னா உதப்பட்டு ஃபைனல் போனாலும் ப்ராப்ளமே கிடையாது. இந்தியான்னு போய் சொன்னா உதப்பட்டுருவாங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபில. சார் ஆஸ்திரேலியா போனாலும் ஆனா ஒரு இங்கிலாந்துல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் தானே சார்? ஏன்னா நியூட்ரல் கிரவுண்ட் தானே சார். இல்ல நம்ம என்ன தெரியுமா, இப்ப நம்ம இந்த டாபிக் ஏன் வேணாம்னு சொல்றேன்னா, இப்படி பண்ணிதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் டேக்கு யோசிச்சு இத்தனை உதப்பட்டிருக்கும். ஏன்னா we are not thinking about the current state. இப்ப என்ன பண்ணணும், you start thinking about world test championship. என்ன தெரியுமா, இப்ப இருக்கிறது விட்டுருவோம் கோட்டை. அங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க கூடாது. டார்கெட் இல்ல, டிஸ்டன்ட் டார்கெட்ல யோசிக்க கூடாது. இப்போ இந்த டே நீங்க என்ன ஆடுறோம், பெஸ்ட் இன்னைக்கு ஜெயிக்கிறோம், நாளைக்கு ஜெயிக்கிறோம், அப்படி போயிட்டே இருக்கணும். அது வரது வருத்தம். ஏன்னா நம்ம டிராஃபியை தேடி போயில கிரிக்கெட் முதல் மேட்ச் ஆட முடியாது.
பெஸ்ட் கிரிக்கெட் ஆனீங்கன்னா டிராஃபி உங்களை தேடி வரும். நான் அப்படிதான் பாக்குறது எப்பவுமே. சார் It's பெஸ்ட் gonna be a happy new year. Yeah, Cuppy Sir. New Year. We will get the cup. We will bounce back. Indians are known for hitting back and coming back to form. எல்லாருக்குமே உலகத்துல தூக்கம் போகணும், அது ஒரு டீம் கிரியேட் பண்ணணும், அது இந்தியன் டீம் தான் பண்ணணும். இந்தியா ஜெயிக்கும். இது சின்ன சின்ன ஸ்லிப்ஸ் தான். நான் ஐம் ஜஸ்ட் ஃபைண்டிங் அவுட் வேஸ் ஆஃப் கரெக்டிங் ரீட்ரஸல் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். பேட்டிங் கோச் ஹேஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா பேட்டிங் தான் பெரிய ஃபெயிலியர். பட் இந்த டீம் கண்டிப்பா ஜெயிக்கும், டவுட்டே கிடையாது. பிஸ்தா லாஸ்ட் டைம் பண்ணலையா, அதான் சொன்னேன். ட்ரெயிலிங்ல இருந்து 2-1 அடிச்சுட்டு வந்தோம். ராணே கேப்டன்சி இல்ல, அவங்க ஊர்லயே தான் அடிச்சோம். இந்த ஸ்லெட்ஜிங் இந்த அனுமா விஹாரியும் அஸ்வினும் உடம்பு பூரா அடி வாங்கி பிரில்லியன்டா ஆடி சேவ் பண்ணாங்க. அந்த டிராவே ஈக்குவல் டு வின். அதனால நம்ம வந்து மட்டன் தட்டவே மாட்டேன், குறைகளை சொல்றேன், அது கரெக்ட் பண்ணிக்கணும். நல்லது. ஹாப்பி நியூ இயர். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் திஸ் மேட்ச் சார் உங்க கிட்ட இருந்து. ஐ ஃபீல் இட்ஸ் பும்ரா. நிதிஷ் இஸ் டார்லிங்னு சொல்லிட்டேன். நம்ம டாபிக்ல வரல. பும்ரா சிங்கிள் ஹேண்டட் பேட்டர்ஸ்ல கூட 2 பேர் 3 பேர் யாராவது பண்றாங்க பேட்டர்ஸ்ல. சரி, எப்படி சார் ஒரு பவுலர் 30 விக்கெட் அதுவும் ஆஸ்திரேலியால போய் 4 மேட்ச்ல எடுக்கிறது? இல்லங்க, ஜெய்ஸ்வால் ராகுல் சொல்றீங்க பேர், நான் நிதிஷ் சொல்லும்போது ஒரு 3 பேட்டர்ஸ் பேர் உங்களால சொல்ல முடியுது. நீங்க பும்ராவது ஒரு பிளேயர் பேரே சொல்ல முடியல. சோ கிளீன் கேம் சேஞ்சர் பும்ரா தான். அந்த மாதிரி கடைக்கு நான் சொல்றேன், 10,000 ரன்ஸ் ஃபார் நோ லாஸ் பண்ணிக்கலாம். மொத்தமே 10 விக்கெட் தான் அடிக்க முடியும். அதுல 6-7 எடுத்துனே இருக்காருன்னா அவர் தான் சாம்பியன். சார் நன்றி சார். Thank you. We had a great time. Sure, Happy sir. New Year to you. Happy New Year, sir. And to all the viewers. Sure, sir. Thank you. Thank you, sir.